அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையம் மீது உக்ரைன் தாக்குதல். ஜப்பானுக்கு செல்ல வேண்டாம் என தனது குடிமக்களை எச்சரித்த சீனா. அமெரிக்காவில் ரசாயன வாயு கசிவு, 36 பேருக்கு மூச்சு திணறல். பொருட்களின் விலைகளை குறைக்கும் ட்ரம்ப். சிரியாவின் ஸ்வேதாவில் மீண்டும் மோதல். ஸ்வீடன் பேருந்து மோதி பலர் உயிரிழப்பு. பங்களாதேஷ் தலைநகரில் பலத்த பாதுகாப்பு. காசாவின் மனிதாபிமான நெருக்கடியை சுரண்டும் குழுக்களுக்கு எதிராக பாலஸ்தீன அமைச்சகம் எச்சரிக்கை. அமெரிக்க ராணுவத்தை எச்சரிக்கும் ஈரான். உக்ரைனில் ரஷ்யா மீண்டும் தீவிர ஏவுகணை தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் நேட்டோ நாடுகளை இணைவதை எதிர்த்து கடந்த 2022 பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போர் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் இரவோடு இரவாக ரஷ்யாவின் துறைமுக நகரமான நோவோரோசிஸ்க் மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த துறைமுக நகரம் ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமாகும். இந்த நிலையில் உக்ரைன் தாக்குதலில் நகரத்தின் மதிப்புமிக்க உட்கட்டமைப்பு சேதமடைந்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கான அதிக நிதியை ஈட்டும் நிலையில் இந்த தாக்குதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் துறைமுகம், எண்ணெய் டெர்மினல் மற்றும் ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்ததாக உக்ரைன் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அப்பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. முன்னதாக உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நேற்று ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 7 பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தாய்வான் தொடர்பாக ஜப்பான் மற்றும் சீனா நாடுகளுக்கு இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தனது குடிமக்களை சீன அரசு எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் டோக்கியோவில் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசிய ஜப்பான் பிரதமர் சனே தகச்சி, தாய்வான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் ராணுவம் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்றார். ஜப்பான் பிரதமர் தகச்சி பேச்சு இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை அதிகரித்தது. மேலும் ஜப்பான் பிரதமரின் இந்த கருத்துக்கு சீன அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே ஜப்பான் பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீன வெளியுறவு அமைச்சகம், ஜப்பான் பிரதமரின் பேச்சு சீனா ஜப்பான் பரிமாற்றங்களுக்கான சூழலை கடுமையாக பாதிக்கும், ஜப்பானில் உள்ள சீன குடிமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் உயிருக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஓக்லஹோமா மாகாணம் வெதர்ஃபோர்ட் நகரில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஹோட்டலுக்கு சொந்தமான வாகன நிறுத்துமிடத்தில் நின்று கொண்டிருந்த டேங்கர் லோரியில் இருந்து திடீரென ரசாயன வாயு கசிந்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதையடுத்து அங்கிருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. இது குறித்து மீட்புப்படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அவர்கள் அங்கு விரைந்ததும் மூச்சு திணறல் ஏற்பட்டு 36 பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தினால் அங்கு வசிக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். மாட்டிறைச்சி, கோப்பி, பழங்கள் மீதான வரிகளை நீக்கும் உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நுகர்வோர் மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை ட்ரம்ப் நீக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளரான பிரேசில் மீதான வரிகளே இந்த விலை ஒரு காரணம் என கூறப்பட்டது. ஈக்வடோர், குவாத்தமாலா, எல் சால்வடோர், அர்ஜென்டினா ஆகிய நாடுகளுடன் அண்மையில் ஒப்பந்தங்களை அமெரிக்கா எட்டியதை தொடர்ந்தே ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த ஒப்பந்தங்கள் அந்நாடுகளில் இருந்து வரும் விவசாய பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை குறைக்க உதவுகின்றன.
சிரியாவின் ஸ்வேதா மாகாணத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் அரசு படையினருக்கும் துருஸ் இன ஆயுத குழுவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஸ்வேதா மாகாணத்தில் அரசு படை மற்றும் துருஸ் ஆயுத குழு இடையே கடந்த ஜூலை மாதம் நடந்த மோதலுக்கு பிறகு அங்கு போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வியாழக்கிழமை மீண்டும் மோதல் ஏற்பட்டது. இதில் பலர் காயமடைந்ததாக கூறப்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் இல்லை. போர் நிறுத்தம் முறிந்து மோதல் ஏற்பட்டதற்கு எதிர்த்தரப்பினர்தான் காரணம் என்று அரசு படையினரும் துருஸ் ஆயுத குழுவினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றனர். இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல் வெள்ளிக்கிழமை சற்று தணிந்தது. இருந்தாலும் அங்கு பதற்றம் நிரூபித்த நெருப்பு போல் தொடர்வதால் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் முழுவீச்சில் மோதல் வெடிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. கிளர்ச்சி குழுக்களின் தாக்குதல்கள் காரணமாக சிரியாவை நீண்டகாலம் ஆண்டு வந்த பசார் அல் அசாத் கடந்த ஆண்டு டிசம்பரில் பதவியை இழந்து ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார். அதைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வந்த 14 ஆண்டுகால உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்தது. ஆனால் புதிய ஆட்சியாளர்கள் நாட்டை கட்டுப்படுத்துவதில் சவால்களை எதிர்கொண்டனர். பெரும்பான்மையாக உள்ள சன்னி பிரிவு முஸ்லிமை கொண்ட புதிய அரசில் அசாத் சார்ந்துள்ள அலாவி சிறுபான்மையினருடன் பிற ஆயுத குழுக்கள் கடந்த மார்ச் மாதம் மோதலில் ஈடுபட்டனர். அப்போது அரசு படைகள் உதவியுடன் நூற்றுக்கணக்கான அலாவியின மக்கள் கொல்லப்பட்டனர். இது சிரியாவின் பிற சிறுபான்மை இனத்தவரிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமின் மத்திய பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தவர்கள் மீது பேருந்து மோதியதில் ஏராளமானவர்கள் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். லால் கலா லேகன் தெருவில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:23 மணிக்கு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் 2 அடுக்கு பேருந்து முதலில் தூணொன்றின் மீது மோதியது. பின்னர் அது பேருந்து நிறுத்தத்துக்குள் புகுந்தது. பேருந்தில் பயணிகள் இருந்தனரா என்பது தெரியவில்லை. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை, பாலினம், வயது ஆகியவை குறித்து இதுவரை காவல்துறை எதுவும் தெரிவிக்கவில்லை. பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 17,000க்கும் மேற்பட்ட போலீசார், எல்லை பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது மக்களை தவறாக வழிநடத்தும், நாடு கடத்தப்படுவதற்கோ அல்லது இடம்பெயர்வதற்கோ அல்லது மனித கடத்தலில் ஈடுபடுவதற்கோ தூண்டும் மற்றும் அவர்களின் துயரமான மற்றும் பேரழிவு தரும் மனிதாபிமான நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்ளும் நிறுவனங்கள் மற்றும் தங்கள் சட்டவிரோத செயல்களின் சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும், மேலும் வழக்கு தொடரப்படும் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்படும் என்று பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலுக்கு எதிராக எச்சரித்துள்ளது. கரீபியன் பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளால் உலக அமைதிக்கு ஏற்படும் விளைவுகள் குறித்து ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் எச்சரித்தார். கரீபியன் மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிப்பது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான விளைவுகள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி எச்சரித்தார். வெனிசுலாவின் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். வெனிசுலாவின் சட்டபூர்வமான மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக பலப்பிரயோகம் செய்வதற்கான அச்சுறுத்தல் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் ஐநா சாசனத்தின் கொள்கைகளை, குறிப்பாக நாடுகளின் சுயநிர்ணய உரிமை மற்றும் பிரிவு 2(4) கீழ் பலப்பிரயோகத்தை தடை செய்வது கடுமையான மீறல் என்றும் அவர் விவரித்துள்ளார். இவ்வாறு அமெரிக்காவின் இராணுவ எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஒருபோதும் நிலைத்திருக்க முடியாது என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைனில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா வெள்ளிக்கிழமை அதிகாலை கடுமையான தாக்குதல் நடத்தியது. இதில் தலைநகர் கீவில் 6 பேரும், தெற்கு நகரமான சோர்னோமோர்ஸ்கில் 2 உயிரிழந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் மீது 430 ட்ரோன்கள், 18 ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. கீவ் நகரம் இதுவரை கண்ட மிகப்பெரிய தாக்குதல்கள் இதுவும் ஒன்று. ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் தாக்குதல் நடத்துவதன் மூலம் இதற்கு நாங்கள் பதிலடி கொடுத்து வருகின்றோம். பொருளாதார தடைகள் மற்றும் இராணுவ வலிமை மூலம் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று உக்ரைன் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.